இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்கள். ரோமர் நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் தேவனை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு முக்கியம் என்பதை குறித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த ரோமர் முழுவதுமே காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர்ஸ், ஃபுல்லாக ரிமைண்டர்ஸ் தான் இருக்கிறது. ஸோ 1ஆம் அதிகாரத்திலே தேவனை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 நம்முடைய டோட்டல் லைஃப் அது மாறுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், அதாவது அவருடைய இரக்கம், அன்பு, இதெல்லாம் தியானிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மைண்ட் ரினுவல் ஆகிறது. கிருபாதார பலி, கிறிஸ்து நமக்கு கிருபாதார பலியாக வந்துவிட்டபடினாலே அது நம்ம மைண்டை ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்தப்பட்டு விட்டது, யுத்தம் முடிந்தது அப்படின்னு அதெல்லாம் அப்படி எழுதிட்டே வரார் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது. ஸோ பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து அவர் ஆபிரகாம் தாவீது வாழ்க்கையிலிருந்து பாவங்களை எண்ணாதிருந்ததை குறித்து எழுதி நமக்கும் அப்படியே அவர் செய்கிறார் கல்வாரியிலே என்று நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். 5ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். என்னுடைய வாழ்க்கையிலே ரெகுலராக அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது இந்த 5ஆம் அதிகாரத்தை நான் அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. ஏனென்றால் இந்த 5ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு வசனம் அங்கே இருக்கிறது. காரியங்கள் முழு வேதத்தின் தாற்பரியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு கரு அல்லனா ஒரு கீ வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா, அல்லது தலைப்பு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இதுதான் தலைப்பு, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர், காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர், நல்லா நீங்கள் மைண்டில் வைக்கணும். சுவிசேஷத்தினாலே மனம் மறுரூபம் அடையக்கூடிய நினைப்பூட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்தில் அதிக நிச்சயம், ஷியோர், என்னது? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். இவ்விதமாகனா மேலே என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் எண்ணாதிருந்தான் சாராளுடைய கற்பத்தை, தாவீது அவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருந்தால், அதே போல் நம்முடைய பாவங்களையும் அவர் எண்ணாதிருக்கிறார் என்று 24-25 அவர் எழுதுகிறார். 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, ரோமர் 3:25, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். இன்னர் பீஸ், உள்ளான ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் இந்த சுவிசேஷத்தினாலே பெறுகிறோம். நம்ம மைண்டு இதில் ரினுவல் ஆகணும். அவர் ரிமைண்டர் பண்ணுறார். இந்த சமாதான குலைச்சல் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஸ்டடி ஆகணும். இப்போ ஒரு கால்பந்து விளையாட்டு போட்டியில் எப்படி ஒரு ரெஃப்ரி விசில் அடித்த உடனே அதெல்லாம் உஷாராகி அதில் ஒரு விசில் அடித்தாலே அதில் ஒரு காரியம் நடக்கும். அதே போல் நம்முடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் குலைகிற நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு காரியம் நம்ம மைண்டில் வருது, ஒரு பழைய பாவங்களோ அல்லது இப்போது நடந்த ஒரு சம்பவங்களோ வரும்போது உடனே நீங்கள் கல்வாரியை தான் நினைக்கணும். எல்லாத்தையும் அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே, உனக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது என்று தைரியமாக நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய அந்த கிருபையிலே நீங்கள் நிற்க பழக வேண்டும். இது எல்லாமே விசுவாசத்தில் தான் வருகிறது. அங்கே போட்டிருக்கு, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். அது மாத்திரமில்லை, இதை அவர் விளக்கும்போது பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார்.
ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் அன்காட்லி அப்படின்னு போட்டிருக்கு. அன்காட்லி, தேவனற்றவர்கள், அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார். 8ஆம் வசனத்தில் பாருங்க, நாம் பாவிகளாக இருக்கையில், ஸ்டில் வி ஆர் சின்னர், அன்காட்லி, சின்னர், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார், தேவன் நம்மளை நேசிக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் அவரை தேடலை, நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நாம் பாவிகளாய் இருக்கையில், அக்கிரம எதிரி, அதாவது ஒரு எனிமி, சத்துருக்களாய் இருக்கும் போதும் அவர் என்னை நேசித்து சொந்த குமாரனை அனுப்பி. ஸோ நம்முடைய திருத்துவ தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை குமாரன் கல்வாரியிலே விளங்க பண்ணினார். இந்த அன்பை நான் விளங்கும்படி 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 5:5, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. ஸோ இவர் கிளாரிட்டியாக அவர் கொண்டு வர்றார். 1ஆம் அதிகாரத்துலேருந்தே அப்படி கொண்டு வர்றார். 5ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சுவிசேஷத்தின் மைய கருத்தை அப்படி எட்டி பிடிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அடிக்கடி நான் இந்த வசனத்தை நினைக்கிறேன். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பை மட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குடும்பங்களிலே எழுப்புதல் வரும். அதாவது நான் பாவியாக இருக்கும்போதே அவர் என்னை நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்னை சொந்த குமாரனை அனுப்பி என்னை மீட்டு, இவ்வளவா என்னை நேசிக்கிறீரேங்கிற மைண்ட் ரினுவலுக்கு நீங்கள் வரும்போது ஃபேமிலியில் எல்லாரையும் நேசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிறரை நேசிக்கிறது ஈஸியாகும். ஏன் அப்படின்னா, அவர் அக்கிரமக்காரருக்காகவும் மரித்திருக்கிறார், சத்துருக்கும் அவர் என்ன செய்கிறாரு, மரித்திருக்கிறார். நானும் அப்படி தானே இருக்க முடியும். எனக்கு யாராவது எதிரியாகும்போது, எனக்கு சத்துருக்கள் இருக்கும்போது நான் அவங்கள நேசிக்க தான் முடியும். ஏனென்றால் அவர் அப்படி செய்திருக்கிறார். அவர் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம். இதுதான் அந்த தேவனை குறித்த அறிவு. இதுதான் நமக்கு வரணும். 1ஆம் அதிகாரத்தில் அதில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அறிவு எனக்குள்ளே வர 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 இந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், அது 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம் அந்த அளவு கடங்காது, இவ்வளவா என்னை நேசிக்கிறீரேங்கும் போது அந்த கிருபாதார பலி 3ஆம் அதிகாரத்தில் அப்படி கொண்டு வர்றார். 4ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாடெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதுக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவ்வளவு செஞ்சு ஜீவனை அடைந்து ஆளுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ட்டு வாங்கி சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நான் பாவியாக இருக்கும்போது, அக்கிரமம் செய்யும்போது, அன்காட்லியாக இருக்கும்போது, எதிரியாக இருக்கும்போதே அவர் என்னை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அன்புக்கு நம்ம எங்கே போக முடியும்? இந்த அன்புக்கு ஈடாய் நாம் எங்கே போக முடியும்? முடியாது. அதான் சொல்கிறாள்ல பக்தன், விந்தை கிறிஸ்து இயேசா உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த அன்புக்கு ஈடாய் நான் என்ன செய்ய முடியும்? என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு அந்த பாடல் முடியும். இதை டெய்லி படிக்கணும். இந்த பிசாசு தந்திரமாக என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, 2 நாள்னு ஒரு 40 days மட்டும்தான் நம்ம கல்வாரியை நினைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அது ஒரு வஞ்சினை, அது தப்பு இல்லை. ஆனால் 362 நாளும் நீங்கள் என்ன செய்யணும்னா கல்வாரியை நினைக்கணும். இவர் அப்படி தான் நினைக்காரு. கிருபாதார பலி அப்படிங்கிறார். நாம் நீதிமான்களாக்கும்படி எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று எழுதுறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஜீவனை அடைவோம், ஜீவனை அடைவோம். இது ஒரு கிரேஸ். 21ஆம் வசனத்தில் அப்படி தான் முடிக்கிறார். கர்த்தராகிய கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது அப்படின்னு அழகாக முடிக்கிறார். சரி, இந்த அதிகாரத்தினுடைய தாற்பயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
முதல் 12 இவ்வளவு சொல்கிறாரு. 12லேருந்து 21 வரை டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆதாம் அண்ட் ஜீசஸ்ன்னு ஒரு அட்டவணை போடுறாரு. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து A4 சீட் எடுத்து மத்தியாக பிரித்து ஆதாம் கிறிஸ்துன்னு எழுதி ஒவ்வொரு பாண்டியாக நீங்கள் எழுதலாம். நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:12 இப்படியாக ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று. அப்போ ஆதாமு கீழே நீங்கள் எழுதிடலாம் என்னெல்லாம், அவனால் நமக்கு பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு. 13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னு பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. அதாவது மோசே காலத்துக்கு முன்னாடி வரையும் பாவம் இருந்துச்சு, ஆனால் பிரமாணம் வந்த பிறகு தான் வாட் இஸ் சின் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுன்னு அவர் சொல்கிறார். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமான. ஸோ மோசே வரைக்கும் அந்த மரணம் நம்மளை ஆண்டு கொண்டிருந்ததுன்னு அவர் எழுதுகிறார். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தும் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஆதாமின் மீறுதலினாலே எல்லாரும் நம்ம மரித்து கொண்டிருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகிற்று. இப்போ இந்த சைடு எழுதணும், அங்கே மரணம் பெருகிட்டு இங்கே ஜீவன் பெருகிட்டு, அங்கே தண்டனை பெருகிட்டு இங்கே கிருபை பெருகிட்டு, அப்படி எழுதிட்டே வரார். அப்படி 16ஆம் வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் வரலும் ஈவுக்கு ஒப்பானதல்ல, அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாக இருந்தது. ஸோ ஆதாம் பக்கத்தில் நீங்கள் எழுதணும், அது ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவாக இருந்தது, அதாவது தண்டனை கிடைச்சிச்சு. ஆனால் கிருபையோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிட்டு. அந்த கிறிஸ்து கீழே எழுதணும், இங்கே நீதி விளங்கும்படி தண்டனையே இல்லாமல் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார்னா கல்வாரியில் முடிச்சுட்டார். அதான் அதில் எழுதியிருக்கு, கிருபை வரமோ அநேக குற்றங்களிலிருந்து நீக்கி. இதான் அந்த சிலுவை கல்லெடுக்கு நடந்துச்சு. அதுலேருந்து நமக்கு வரைக்கும் நடந்தது அதான். எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்ததுனால நாம் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம். அதான் இந்த அதிகாரத்தின் தலைப்பு. அல்லாமலும் அடுத்தது ஆதாம் கீழே நீங்கள் எழுதணும், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அங்கே மரணம் அடைவார்கள், இங்கே ஜீவனை அடைவார்கள். கிறிஸ்து அந்த அட்டவணைக்கு இதான் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள். எல்லாரும் நம்புறீங்களே, ஆதாம் பாவம் செஞ்சேன் அதனால் நான் பாவின்னு நம்ம எல்லாரும் விசுவாசிக்கும் நம்புகிறோம். ஆனால் ஒருத்தருமே இயேசு எனக்காக பாவத்தை சுமந்துட்டார், அவர் மூலம் எனக்கு ஜீவன் உண்டாயிட்டு அப்படி விசுவாசிக்கிறதே இல்லை. இங்கே அப்படி தான் போட்டிருக்கு. நல்லா பாருங்கள், ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது நம்புகிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயம். அதனால் இந்த பூமியில் கிறிஸ்துவை நான் அறிய கிறிஸ்து எனக்குள்ளே வர நான் எல்லாத்தையும் ஆளுகிற ஒரு தன்மைக்கு வாரேன், என் சரீரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆளுவதற்கு. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு சத்தியம். இதுதான் இதுக்கு பேரே சத்திய நேரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அதாவது கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறேன். இன்னும் விடலை, அந்த அட்டவணையை பாருங்கள். அடுத்த வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனளிக்கு நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அங்கே ஆக்கினை தீர்ப்பு, இங்கே ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அங்கே ஆதாம் கீழ்ப்படியவில்லை, எனவே பாவியாக்கப்படுகிறோம். இங்கே கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சிட்டாரு, அதனால் எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஸோ அட்டகாசமாக அவர் எழுதி கொண்டு போகிறார். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. பழைய ஏற்பாட்டில் நடந்ததை சொல்கிறார். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதை முடிக்கும்போது அப்படி தான் முடிக்காரு. என்ன முடிக்கிறது அட்டவணையை? இங்கே மரணம் அப்படி ஆக்கினை, அது மாத்திரமில்லை அது ஆண்டு கொண்டது. இங்கே அப்படி இல்லை, அவர் எல்லாத்தையும் அடைஞ்சதுனால நாம் ஜீவன், இவர் கீழ்ப்படிஞ்சதுனால நாம் எல்லாரும் ஜீவனை அடைந்து கொள்ளுகிறோம்.
இதுதான் மைண்ட் ரினுவல் நமக்குள்ளே வரணும். ஒருத்தனுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதினாலே நித்திய ஜீவன் வந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறோம். கிறிஸ்து பாவத்தை மாத்திரமில்லை, வியாதியை மாத்திரமில்லை, மரணத்தை மாத்திரம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். முடிந்தது. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகிறோம், எல்லாருக்குமா உன்னதர். அந்த பாட்டுக்கு அர்த்தமே இந்த அதிகாரம் தான். நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து படிச்சு வரும். நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. ஏன் அப்படின்னா, நீர் வென்றேறி போனது போல நாங்களும் வென்றேறி, ஏன்னா நீர் கீழ்ப்படிந்ததினாலே அது அப்படியே எனக்கு ஆப்ரேட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. கிறிஸ்து எனக்காக மரித்தபடியினாலே நானும் ஜீவனை அடைந்து ஆளக்கூடிய அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய ப்ராக்டிக்கல் டிப்ஸை நம்ம படிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமாதானம் தேவனிடத்தில், அதை நம்ம எப்போதுமே 24 hours அதில் கரெக்டாக இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் அடையாளம் அது ஒரு சமாதானம், ஒரு ஜாய், ஒரு நீதி, அதெல்லாம் நமக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் ஆகிட்டுனாலே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி உடனே அதை அந்த கிரியைகளிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதனால தான் தேவையில்லாத இன்புட்டை நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் உட்காந்து, எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்து, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லி இப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹார்ட் ஏற்கனவே பிறரை குற்றம் சாட்டுவதும் குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த பிசாசு ஆக்டிவிட்டிக்கு போயிடும். அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு தூர வச்சுட்டு திருவசனங்களை தியானம் பண்ணுவது, திருவசனங்களை வாசிப்பது, ஆவியானவராலே நிரப்பப்படுவது, ஆவியானவருடைய அந்த உந்துதலினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய முழு வாழ்க்கையும் சமாதானம் பெற்றிருக்கும். 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதல் நமக்கு கிடைக்கப்படின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ அதனால் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு ஒப்புரவாகுதலை கொடுத்துட்டார். அதனால் அந்த குற்ற மனசாட்சியிலேருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்கிறோம். அதெல்லாம் பின்னாடி அவர் பேசுகிறார். ஸோ அதனால தான் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். இது நமக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதெல்லாம் ஒரு நாளும் நம்ம பழைய பாவங்களை குறித்து குற்ற மனசாட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து சிலுவையிலே நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஸோ 13ஆம் வசனம் அதாவது இந்த பைபிளுக்கே ஒரு சென்டர் வேர்டு மாதிரி. அது பைபிளின் மையம். இது அதாவது புரியணும் அப்படின்னா இது புரியணும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. மோசே வந்த பிறகு தான் பாவம்னா என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் நோவா திராட்சை ரசம் குடித்து படுத்து கிடந்தார்னா அவருக்கு தெரியாது. பாவம் ரொம்ப குடிக்கிறது வாங்கிறதெல்லாம் பாவம்ட்டு அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்ட்டு அதாவது ஒரு லாண்டு ஒன்றுமே கிடையாது, விதிகள் உண்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துனா 8:30 பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடத்துக்கு ரூல்ஸ் 8:30 உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸே இல்லைன்னு வச்சுட்டுங்களேன். அப்போ லேட்டாக வந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ரூல்ஸ் இல்லைல்ல. அதே மாதிரி தான் மோசே காலத்துக்கு முன்னாடி வரை இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துருந்தார். இப்போ ரோமர் புக்கை இந்த வியூவில் தான் அவர் எழுதுறாரு. ஸோ விசுவாசத்திலே அவன் அப்போ நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறுற அப்படிங்கிறது அவர் எடுக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னு எடுக்கிறார். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அங்கே கொண்டு போய் அவர் எழுதுறார். திரும்பி அவர் ஆபிரகாம்லேருந்து நேராக ஆதாமுக்கு போயிருந்தார். அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முழு உலகத்தையும் அப்படி அந்த ஆதாம்லேருந்து எடுத்துருந்தார். ஆதாம் பாவம் செஞ்சான், கீழ்ப்படியாமையினால மரணம் வந்துட்டு. இங்கே பாருங்கள், கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், அதனால் நம்ம எல்லாருக்கும் ஜீவன் வந்துட்டு. ஒருத்தரால் எல்லாருக்கும் மரணம், ஒருத்தரால் எல்லாருக்கும் ஜீவன். இது நமக்கு புரிஞ்சிட்டு அப்படின்னா புதிய ஏற்பாடு ஃபுல்லாக புரிஞ்சிடும். அந்த தேவையில்லாத டென்ஷனே நமக்கு வராது. ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ கிருபை பெருகி விடுகிறது. அதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். கிருபை அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்கள் எண்ணில் அடங்காதது சிலுவையிலே. அது அது என்ன சொல்கிறது அப்படின்னா, அது கிருபையின் ஐஸ்வர்யம். பவுல் அப்படி தான் எழுதுவார். அது ஐஸ்வர்யம் கிருபையிலே நமக்காக அவர் கல்வாரியிலே முடித்து பயங்கரமான காரியம். நம்மளால் அதை விலகிக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு அது பெரிது, கடலை விட பெரிது. அதனால தான் கிருபை பெருகிறது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் பாவத்தோடு வாழ்ந்து மரிப்பது அவனுடைய அறியாமை தான்.
அவனுக்காக கிறிஸ்து மரிச்சாச்சு. ரோட்டில் போகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நேசிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். அவனுக்காக கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டார். இவன் கண்ணு தான் திறக்கப்படணும். ஏன்னா அந்த மனக்கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான் பிசாசு. நம்ம வேலை என்னென்னா அந்த கண்ணை திறந்து விடுறது தான். உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். நீ பாவியாக இருக்கும்போதே உன்னை நேசிட்டாருடா. நீ அவருக்கு சத்துருவாக இருந்தால் கூட, நீ அவரை எதிர்த்து கொண்டு இருந்தால் கூட உன்னை நேசிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவெல்லாம் போய் கிடக்கு. நீ ஆதாமிலிருந்து வந்தவன், அதனால் கிறிஸ்து உனக்காக கீழ்ப்படிந்து ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இதைத்தான் ரத்திர சுருக்கமாக 3:16 யோவானில் அவர் எழுதுகிறாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களை, இந்த அன்பை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அதிரடியாக இதனால தான் மிஷினரி பணி நம்ம செய்கிறோம். உனக்கு போய் சொல்கிறோம், உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன் பாவத்தை மாற்றணும் இல்லையா, வியாதியை மாற்றணும் இல்லையா, எல்லாத்தையும் சிலுவையில் க்ளோஸ் பண்ணி ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கரை புரண்டு ஓடுகிறது. இதில் என்னென்னா இதை செய்கிறவங்களே இதை அனுபவிக்கிறது கிடையாது. 5:17 தெளிவாக போட்டிருக்கு, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வருது அப்படின்னா அதை உங்களால் ஆளுகை செய்ய முடியும். கிறிஸ்துவின் அந்த அத்தாரிட்டியில் பிசாசினுடைய கிரியைகளை நீங்கள் அப்படியே எதிர்த்து நிற்க முடியும். அவன் உங்களை விட்டு ஓடி போக முடியும். அந்த வசனம் அப்படியே நிறைவேறும். ஒரு வியாதி, ஒரு பலவீனம் இருந்தால் நீங்கள் என்ன சொல்ல, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை எல்லாம் தழும்புகளால் குணமானிகள் எல்லாமே நம் ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். எதுவுமே நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது, கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கு தான் மைண்ட் ரினுவல். இந்த முழு புஸ்தகத்துக்குமே அதான் மைண்ட் ரினுவல். மைண்ட் ரினுவல், மனம் மறுரூபம் அடைய வேண்டும் அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த அதிகாரத்தின் தலைப்பே தான். ஏனென்றால் நாம் பாவியாக இருக்கும்போதே அவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நேசிக்கிறேன். இந்த அன்பை நீங்கள் உணரும் போது எப்படி பகது வீட்டுக்கார்ட்ட சண்டை போட முடியும்? உங்கள் குடும்பத்தில் அக்கா, தங்கச்சி, பிள்ளைகளோடு எப்படி நீங்கள் சமாதான குலைச்சலாக வாழ முடியும்? அப்போ நீங்கள் கல்வாரியின் அன்பை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, உங்கள் மைண்டை ரினுவல் பண்ணுங்கள். என்னை அவர் நேசிக்கிறார், இவ்வளவாய் நேசித்திருக்கிறார். இதை தான் பிற்பாடு 1 யோவானில் அவர் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக இதை தான் எழுதுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? சிம்பிளாக எழுதி முடிச்சுட்டு போயிடுவார். இதுதான் காஸ்பல். திருச்சபையில் பிரச்சனையா? பிரச்சனை தான். அது எப்போ நிற்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓட்டு போடுறது எலெக்ஷன்லாம் நிறுத்தினால நிற்குது. அது எப்போ நிற்கும் தெரியுமா? தனி மனிதன் ஒவ்வொருவனும் எனக்காக கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டிங் வரும்போது தான் அவன் எப்படி சண்டை போடுவான்? போடவே முடியாத. ஊழியம் தன்னால் நடக்கும். மிஷினரி பணியாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அள்ளி வீசுவோம். எப்போ? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது, அதனால் நான் வேலை செய்கிறேங்காரு. நெஞ்சு நிமித்தி சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் நம்மளை ஆக்டிவேட் பண்ண வேண்டுமே தவிர பதவியோ, பட்டமோ, பணமோ அல்லது வேறு எதுவுமே ஆளுகை அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது கடல் தண்ணி குடிக்கிற மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கல்வாரியின் அன்பு உங்களுக்குள்ளே வரும் என்றால் அதான் கிருபையின் பிரவாகம், வெள்ளம், தெய்வ அன்பின் வெள்ளம். இந்த வெள்ளம் நமக்குள்ளே வருதுன்னு வச்சுருக்கலாம், அடித்து கசப்பு எல்லாத்தையும் அடித்து முளைக்கிட்டு அது வெளியே போகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் திருச்சபையிலே செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். ஏற்கனவே செய்து முடிச்சுட்டு போயிட்டார். நம்ம கண்ணு தான் திறக்கப்படணும். இந்த வசனங்கள்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எப்போ நீ நம்புறாப்பா, ஆதாம் மூலம் பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சுட்டு நீ ஏன் இதை நம்ப மாட்டுக்க? கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார், அதனால் உனக்கு ஜீவனும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? இதிலிருந்து கர்த்தர் அதை உங்கள் இருதயத்திலே இருக்கிற எல்லா கடினங்களையும் உடைக்கிறார். நீங்கள் இடம் கொடுத்தா தான் உடைப்பார். நீங்கள் அக்ரி பண்ணாமல் ஆமேன் போடாமல் இந்த வசனங்களுக்கு நீங்கள் நடுங்கி இதை
எனக்குரியதுன்னு ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா வசனம் உங்களுக்குள்ள கிரியேச்சு. எப்போதுமே ஆண்டவர் இண்டிவிஜுவலை ரொம்ப கனப்படுத்துவார். தட்டுறேன்ப்பா கதவை, திறந்தா உள்ள வரேன், மற்றபடி வெளியே தானே. ஜென்டில்மேன் ஆண்டவர், சுயாதீனத்தை மதிக்கிறவர், வலுக்கட்டாயமாக திணிப்பதில்லை. என் பிள்ளை என்னை தேடி வரணும். அந்த நல்ல தகப்பன் கதையில் அப்படி தான் அவனை பார்க்கும். தந்தை பொறுமையாக இருக்கிறார், இதான் ஆண்டவர். ஆனால் அவன் மனம் திரும்பி ஒரு தெளிவு கிடைச்ச உடனே இவரே ஆக்டிவேஷன் ஆகிடுது. கல்வாரியின் அன்பு தான் அது என்னை உடைக்கணும், உருவாக்கணும். அது என் குடும்பத்தை சரி பண்ணும், சபையை சரி பண்ணும், உலகத்தையே சீர்படுத்தும். பிசாசு தந்திரமாக கல்வாரியை புதைச்சி வச்சுட்டான். பிரியமானவர்களே, இந்த சத்திய நேர நிகழ்ச்சியில் நீங்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கும்படி அழைக்கிறோம். கல்வாரி மாத்திரமே நம்மளை வாழ வைக்கும். அந்த அன்புவே நம்மளை உடைக்கும், அந்த அன்பே நம்மளை உருவாக்கும். அந்த அன்பு தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஜீவனை கொடுத்து நம்மளை ஆளுகை செய்ய வைக்கும். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்து மூலமாக தான் இந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பு விளங்கிற்று. இந்த அன்பை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். ஸோ பைபிள் எடுத்து இப்படி ஸ்டடி பண்ணி இப்படிலாம் படிக்கிறது எதற்கு அப்படின்னா, இந்த அன்பை நம்ம உணர்ந்து, பவுல் ஜெபிக்கிறார் அல்லவா, கிறிஸ்துவின் நீளம் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் இது என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிய வல்லவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை வேணுமே என்று கதறாரு. அந்த கிருபை கொடுத்தாச்சு, நம்ம தான் உணரணும். உச்சக்கட்ட சிலுவையில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள் என்று கதறி கதறி ஜெபித்தாரே. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பிறரை மன்னிப்பது ஈஸியாக இருக்கும், மற்றபடி ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கண்கள் திறக்கிறார். நான் பாவியாக இருக்கும்போதே என்னை நேசிச்சிரே ஆண்டவர், இந்த அன்பை பிறருக்கு நான் காட்டத்தக்கதாக என்னிலே மாற்றம் உண்டாகட்டும், சபையிலே மாற்றம் உண்டாகட்டும், குடும்பத்திலே உண்டாகட்டும் ஆண்டவர், தெருவில் உண்டாகட்டும் ஆண்டவர். நல்ல பிதாவே உமக்கு நன்றி. இந்த கிருபையின் பிரவாகத்தை, கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை கல்வாரியினாலே எங்களுக்கு கொடுத்தீரே. ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது நிச்சயமே ஆண்டவர். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே துளிர்விட்டபடினாலே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் இந்த கிருபையிலே பெறுகிறோம். உம்முடைய வல்ல கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, நன்றி.